Hi guys, welcome to Valime IAS Academy. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா previous year question. So 2023 ல நடந்து முடிந்த road inspector examinationல வந்த GS part தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. சோ அதுல நம்ம பார்க்கக்கூடிய question populationல இருந்து எப்பவே நமக்கு ஒரு கேள்வி வரும். அதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்ல இருந்தும் ஒரு question இருக்கு. ஓகேவா? கிளியர்? அதுக்கு முன்னாடி உமன் வெல்ஃபேர் ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन கவனிங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பேங்க் லிங்க்ட் ப்ரோக்ராம் அது எந்த ஆண்டு உருவாக்குனாங்க? அதாவது சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றத இந்த வங்கி இணைப்பு திட்டம்ன்ற விஷயம் SBLP அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. சோ அது எப்ப உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996ல உருவாக்கியிருப்பாங்க. எப்ப உருவாக்குனாங்க? 1996. எதுக்காக இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உமனோட வெல்ஃபேர்க்காக உருவாக்கியிருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு கடன் உதவி வழங்குறதுக்காக இந்த விஷயம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம பாப்புலேஷனுக்குள்ள போலாம். பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்கள்ல நமக்கு டைரக்ட் கொஸ்டினாவும் இருக்கும், சில நேரங்கள்ல இப்படி மேட்ச் ஃபாலோவிங்கா கேட்கலாம். சிலிசன் என்ன பேட்டர்ன்ல கேக்குறாங்கன்றதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்றது என்ன? 1921 1921. ஓகே, சோ அடுத்த விஷயம் இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் 1951. இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது 1961. டெமோகிராபிக் டிரான்சிஷன் 2011. எந்த ஆண்டுகளை என்னென்ன சொல்றோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இது இங்க மட்டும் இல்ல, நமக்கு மெயின்ஸ்லயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கவனிங்க. தமிழ்ல பாப்போம். மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு எந்த ஆண்டு சொல்றோம்? 1921ஆம் ஆண்ட மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றோம். அடுத்து மக்கள் தொகை சிறுபிளவு ஆண்டுன்னு எப்ப சொல்லுவாங்க? 1951 மக்கள் தொகை சிறுபிளவு ஆண்டு. அடுத்து மக்கள் தொகை பெரும்பிளவு ஆண்டு அதாவது பெரு வெடிப்பு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1961 1961. அண்ட் மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2011. Listen once again, repeat it, it's most important. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு 1921. மக்கள் தொகை சிறுபிளவு ஆண்டு 1951. ஓகே, அடுத்தது கவனிங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961, மக்கள் தொகை மாறுதல் 2011. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த மக்கள் தொகைனா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு சர்டைன் ஏரியால மக்கள் வாழக்கூடிய கவுண்ட், எவ்வளவு பீப்புள் வாழ்றாங்கன்ற எண்ணிக்கையை தான் நம்ம மக்கள் தொகைன்னு சொல்லுவோம். இந்த மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, திடீர்னு மிக அதிகமா வருது அப்படின்னா அத பெருவெடிப்புன்னு சொல்லுவோம். நல்ல growth ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அத மக்கள் தொகை வளர்ச்சின்னு சொல்லுவோம். கிளியர்? இந்த மக்கள் தொகை கான்செப்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்லயும் கொஸ்டின் இருக்கும், அதே சமயம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லயும் இதற்கான கொஸ்டின் வரும். ஓகே, இந்த டாபிக் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. கைஸ், உங்களுக்கு இந்த ரெண்டு கொஸ்டின்ல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.